இங்கேருந்து பைக்கெல்லாம் எல்லாமே விலை நல்ல வடிவாக குறைவு. நான் இப்போ இதோட 2-3 தரம் வந்துட்டேன். 1 இயர் ஆகுதுன்னு நான் இப்போ இதோட ஒரு 4-5 தரம் வந்துட்டேன். இப்போ இது வாங்க தான் போகிறோம். பென்னு சொல்கிற முக்கியமான ஒரு தேவை இல்லாமல் அங்கே போகிறோம். கொஞ்சம் சாமான் நிறையா கரெக்டாக கலரில் வச்சுட்டு அனைவருக்கும் வணக்கம். நான் தான் நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பிலா மரத்துக்கிட்ட நிற்கிறோம். அதாவது ஏன் எங்களை பிலா மரத்துக்கு பின்னுக்க நிற்கிறோம்னு பார்த்தீங்களா, இன்றைக்கு ஒரு முக்கியமான வீட்டுக்கு, அதாவது இன்றைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம். அது நானும் செந்துரன் இல்லை, நான் மட்டும்தான் போகணும். அதாவது செந்துரன் அக்காவோட போகிறேன். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது வாங்க தான் போகிறோம். இப்போ என்னன்னு சொல்கிற முக்கியமான ஒரு தேவை இல்லாமல் அங்கே போகிறோம். கொஞ்சம் சாமான் நிறைய வாங்க போகிறோம். அப்போ அதனால நாங்கள் இன்றைக்கு டவுனுக்கு போகிறோம். அப்போ டவுனுக்கு போயிட்டு அப்போ நாங்கள் இன்றைக்கு என்னென்ன சாமான் வாங்க போகிறோம், மற்ற அவன் என்ன வாங்கணும்னு சொல்லியிருந்தா அப்போ அவள் என்ன வாங்கி கொண்டு வர போகிறா, நான் என்னென்ன வாங்க போகிறேன்ட்டு இந்த என் வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்றது இந்த நிறைய உறவுகள் எங்களை நேசித்து பார்க்கணுன்னா அதே போல் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறது சரியான குறைவாக இருக்குது. பார்க்குற ஒவ்வொரு உறவுகளும் கமெண்ட் பண்ணினா சந்தோஷமாக இருக்கும். அதுக்கான பேட் கமெண்ட்ஸ் ஒன்றும் பண்ணுறதில்ல. இப்போ எதுவும் பிள்ளை சரி இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் தர்ற இதெல்லாம் எங்களுக்கு இருக்குது. நீங்கள் கமெண்ட்ஸ் மூலம் தெரிவிக்கிற மாதிரியே நாங்கள் நடந்து கொள்ளலாம், கதைக்கலாம். அப்போ கதைகள் சில நேம் பிள்ளையாக இருக்கலாம், என்ன மிதா பிள்ளையாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக. அப்போ நாங்கள் இன்றைக்கு வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னுக்கும் எங்கள் சேனலுக்கான ஃபஸ்ட் டைம் வார்னிங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணால் நாங்கள் போகிற வீடியோட கூட விரும்பி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்களா நாங்கள் வலிக்கிட்டோம். பாருங்க, பார்த்தாலும் தெரியும் பைக்கில் போய் கொண்டிருக்கிறோம்ண்டு. அதாவது அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே போட்ட பாருங்க, அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். நானும் செஞ்சுறேன் அக்கா தான் போகிறோம். ஆனால் பைக் ஓடுறபடியா அவள் காட்டையில், அதான் தான் ஒரு பிரச்சனை. இப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இது கிட்ட வந்துட்டோம்ட்டு எனக்கே தெரியா சொல்ல. டவுனை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏன் வந்த நாங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல மாட்டோம், போன உடனே தான் சொல்லுவோம். வாக்கு லைசன்ஸ் வந்தோடனே கொஞ்சம் இதுதான் டைம் இல்லாம் திடீரா டவுனுக்குள்ளால அப்படியே நேர போங்க, நேர போய் இப்படி வெட்டுங்க, பேருந்து இப்படியே நில்லுங்க, அங்கே பொண்ணு வெட்டுங்கள்ல வெட்டி கடைச்சி தொங்கல் இருக்கு பாருங்க. அந்த கடை இன்றைக்கு ஒரு வித்தியாசமான கடையெல்லாம் அதுக்கப்புறம் புது கடை, அதாவது எல்லாம் புதுசாக திறந்தா ஒருக்கா வாங்கி பார்க்குறது தானே. இங்கே பாருங்க, நாங்கள் அப்படியே பார்த்தா டவுனுக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் டவுன் அங்கே. ஆனால் என்ன இப்போ நாங்கள் லவ்ஜான் அந்த கடையை தான் போகிறோம். இங்கே பாருங்கள், அதில் ஒரு அண்ணா நிற்கிறாரு, அங்கே தான் போகிறோம். இங்கேயும் இருக்குது புத்தக கடையில். நாங்கள் பார்ப்போம், அதில் கேட்டு பார்த்துட்டு இதில் வாங்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, இந்த கடைக்கு தான் வந்தோம் நாங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா புத்தக பேக் எல்லாம் அடுக்கி இருக்குது. இது அதோட புதுசாக திறந்துருக்கு. இங்கே பாருங்க, இந்த பைக்கை உண்மையுமே நல்லா இருக்குது, சசனிங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு பார்க்கவே. அதே மாதிரி இங்கே பாருங்க எவ்வளோ பொருள் எல்லாம் வந்திருக்கு. இது இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணின கடையண்டபடியாக எல்லாம் நல்லா இருக்குது பார்க்க. இங்கே பாருங்க, அப்படியே பார்த்தாலும் தெரியும். இதில் குட்டீஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருக்குது. பாருங்க, எல்லாம் இங்கேருந்து பைக்கெல்லாம் எல்லாமே விலை நல்ல வடிவாக குறைவு. நான் இப்போ இதோட 2-3 தரம் வந்துட்டேன். அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு போடுற செருப்பு ஃபுல்லாக பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு இல்லாமல் எல்லாருக்குமே இருக்குது. இங்கே பாருங்க, வந்து விலையெல்லாம் அடிச்சிருக்கு. ஆனால் இருக்கிற விலையை விட குறைய தந்தறிவி நம்ம இதில் இருக்கிற விலையை விட. இப்படி எங்காலையும் அதே மாதிரி தான். அவர் ஒளிஞ்சிட்டார் அங்கே, அவர் ஒரு ஆள் ஒளிஞ்சு நிற்கிறார், தானே எடுக்க வேண்டாம். அதே மாதிரி பாரு, இது எல்லாருக்கும் தெரியும். சரி, எல்லாமே இருக்கு பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன ஒரு வடிவாக இருக்குன்னு. நீங்களா முதலாளி? நீங்களா முதலாளி? நீங்கள் இப்போ எப்போ இது ஓப்பன் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு 1 இயர் ஆகுது என்ன? நான் இப்போ இதோட ஒரு 4-5 தரம் வந்துட்டேன்.
கடைக்கான உண்மைக்குமே எல்லாமே மலிவு பார்க்குற நீங்களும் உறவுகளே வந்து எடுக்கலாம். இது என்னதுங்கோ? இது நெயிலில் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு வந்து வரதான் இருக்குது. நெயிலில் வந்து நீங்கள் இப்போ ஃபேக் நெயில் ஒட்டுவீங்கன்னு ஒட்டிட்டு இதை எடுத்து இதில் வச்சு வடிவாக ஆர்ட் பண்ணுறதுக்கு வர ஃபேக் தான் இது. வடிவாக இருக்குது. எவ்வளோ இது வரும்? இது வந்து இந்த பாக்ஸ் வந்து இது பாக்ஸுக்குள்ளே வந்து ஒவ்வொன்றுக்குள்ளேயும் வந்து 100க்கு மேலே இருக்குது ஒரு சின்ன இருக்குள்ள. இதே மாதிரி வந்து இதில் வந்து 12 இருக்குது. 12க்கு வந்து இது உங்களுக்கு தரலாம் வந்து 600 ரூபாய்க்கு தரலாம். 600 ரூபா பிரச்சனை நல்லாவும் இருக்குது. இதே மாதிரி இந்த இப்படியெல்லாம் வந்துருக்கு. இதெல்லாம் இப்போ புதுசாக வந்தது. என்னதுங்க இது? இது வந்து நெயில் இருக்கு தானே. இப்போ இந்த நெயில் வந்து பொலிஷா விளங்குது அல்லவா இதை விட. ஆமாம். இதெல்லாம் செய்தது தானே அது. இந்த பாருங்க 1 வீக்குக்கு நிற்கும். 1 வீக்குக்கு நிற்குமோ? இது பாருங்க இப்போ உங்களோட விரலே தாங்க. இங்கே பாருங்க லிப்ஸ்டிக்ஸ் வாங்க. இதான் அந்த இது இப்படி உறைஞ்சாவா இருந்துருமா? இந்த விரல் நல்லா உறைஞ்சி போட்டு நல்லா உறைஞ்சி வரணும். இப்போ லைட்டாக தான் செய்திருக்கேன். இங்கே உண்மைக்குமே இங்கே வேணுங்க. இந்த விரலுக்கும் இந்த விரலுக்கும் அவ்வளோ ஒரு வித்தியாசம். என்ன நல்ல மினுமினு இருக்குன்னு நல்லா. இப்போ எனக்கு இது செய்து எனக்கு 4 நாள் நான் கடையில் எடுக்கிற இந்த ப்ராடக்ட் இது செய்தது ஆர்டர் பண்ணுறது அப்படி உண்மைக்குமே நல்லா இருக்குண்ணே. நிறைய பொருள் இப்படி வச்சுருக்கீங்களோ வித்தியாசமாக எல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க. செட்டாக எல்லாமே இருக்கீங்க பாருங்க. இன்னும் பிடிச்ச ஐட்டம் எல்லாமே இருக்குது நிறைய. எல்லாம் இப்போ கொண்டு வந்தீங்களா? இல்லை இப்போ நேற்று கொண்டு வந்தது தான் இது இல்லை. இது இந்த ஆர்ட் பண்ணுறது இப்படியும் இருக்குது. நெயிலில் வந்து இது சின்ன இது வந்து இப்படி வித்தியாசம் உரிச்சு போட்டு ஒட்டிட்டு வச்சு இந்த இது வடிவா ஆர்ட் பண்ணலாம். அப்படியா தான் இருக்கானா? எல்லாம் நிறைய எல்லாமே இருக்குது. இங்கே வேணுங்க குட்டி பிள்ளைகளுக்கு எல்லாமேட்டு மாலைகள், அப்புறம் செயின், நெத்தி சுட்டி எல்லாமே இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ஒரு வடிவாக இருக்குது. கடையை பார்த்தாலே அவ்வளோ வடிவாக இருக்குது. ஓகே சூப்பராக இருக்குது தெரியுமா உண்மைக்குமே. அளவில் பேக் பார்க்குறோன்னா அதேமாதிரி ஹேண்ட் பேக் வளம் இருக்குது. அதேமாதிரி கிஃப்ட் வளை பாருங்க அவ்வளோவோ இருக்குது. இந்த கிஃப்ட் இதெல்லாம் என்னையே தெரியுது செயினுக்குள்ளே. ஆனால் நல்லா இருக்குது. பேக் ஒன்றும் பிடிக்கல போல இருக்குது வாக்கு. வா பொம்மை குட்டி வடிவான சிலிக்கான் பொம்மை எல்லாம் வந்துருக்கு. சிலிக்கான் தட்டு கெடியில் வந்து லைட் மாறி பற்றிட்டே டெடி பொம்மை இல்லையோ? டெடியில் இப்படி சிலிக்கான் டெடி எல்லாம் இப்போ புதுசாக வர லேட்டஸ்ட் வந்துருக்கு. எல்லா பொருளும் இன்னும் மடக்கே இல்லை. அதே மாதிரி மூச்சுடுற மாதிரி டெடி மூச்சுடுற மாதிரி அப்படி இது வந்துருக்கு. அது எப்படி போய் வருது நல்லா இருக்கு. அதெல்லாம் விலை கூடியா இருக்கு. விலை கூடியா வரும். அதே மாதிரி அந்த மூச்சுடுறதோட லைட் பத்துறது கொண்டு வந்துருக்கு. அப்படி நிறைய புது பொருள்கள் வந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ பிரச்சனை இல்லை. வந்துருக்கெல்லாம் பார்க்கலாம். இதில் அடிக்கிறது அதே மாதிரி பாருங்க. அடுத்து இது செயின் எல்லாமே இருக்குது. நெக்லஸ் எங்களோட சாரியில் கேட்டம்மா இங்கே பாருங்க. இது காது செயின். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஒரு டிசைனில் ஒரு நெக்லஸ். அதேமாதிரி காப்பு இங்கே பாருங்க எல்லாம் ஃபுல்லாகவே காப்பு. இப்போ மடக்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பினேன். இங்கே ஒரு பொம்மை குட்டியே பார்த்தவங்களுக்கு நீங்கள் பேக்கு பார்க்க வந்த இடத்துல ஒன்றுமே எவ்வளோ அங்கே இல்லை. பேக் ஒன்றும் பிடிக்கல உங்களுக்கு. என்ன சொல்கிறீங்க? ஸோ நாங்கள் இப்போ பேக் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு பார்ப்போம். முன்னுக்கு சசியாக ஒரு பேக் ஒன்று நீங்கள் பாருங்க. இதை பார்த்துட்டு சுத்த வர பார்த்து அப்புறம் பார்ப்போம்.
இதுவும் அப்படியே பாருங்க எல்லாமே இருக்கு இங்கே தேவையான எதுவுமே இல்லையான்றீங்க எல்லாமே இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இனிமேல் நாங்கள் பேக் எல்லாம் எடுத்துட்டு பார்ப்போம். சரி இப்போ பார்த்தீங்களா நாங்கள் டவுனுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டோம். உண்மைக்குமே இன்றைக்கு தனியாக தான் இந்த பதிவு இருக்க போகுது. என்னடா நேகம் செந்துரம் வேற லேட் ஆகும் போலான்னு இருக்கு. அப்போ நாங்களே ஒரு ஐடியாக வீடியோ முடிப்போம். உண்மைக்குமே போனது என்னத்துக்காண்டியண்டா சசியாவுக்கு பேக் வாங்க, அதாவது சசியா புத்தக பேக் வாங்கி கொண்டு அதே மாதிரி வர்ற செவ்வாய்க்கிழமை, அதாவது இன்றைக்கு சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எனக்கு ஃபைனல் எக்ஸாம். நான் சாரி ப்ளவுஸுக்கு எக்ஸாம் எங்களுக்கு ஃபுல்லாக தைச்சு காட்டணுமெண்டு 3 மணி நேரத்துக்கு இடையில தைச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணுமெண்டு. எனக்கு கவுன் தைக்க தெரியும், சாரி ப்ளவுஸு தெரியாது, உங்களுக்கே தெரியும். அப்போ இப்போ பழகிட்டேன் எல்லாமே சாரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு. அப்போ அதை நாங்கள் கண்டிப்பாக 3 மணி நேரத்துக்கு இடையில ஒரு சாரி ப்ளவுஸ் வெட்டி தைச்சி போட்டு காட்டணுமா. அதான் நாங்களோட எக்ஸாம். அப்போ தான் சர்டிஃபிகேட் தரமாண்டுச்சுன்னா அப்போ ரைட் நாங்கள் அப்போ எக்ஸாமுக்கு தான் போகிறேன் நான் செவ்வாய்க்கிழமை. அப்போ அதுக்கு தேவையான பொருட்களும் கொஞ்சம் வாங்கிக்கொண்டு வந்தேன். அந்த பொருள் என்னென்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே போய் வாங்கி கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு தெரியும் ஏன் வந்த நீங்க சும்மா ஏன் வந்த வந்த தானே போகிறேன். அதாவது கொஞ்சம் தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்துருக்கேன். ஒவ்வொன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்க, ஃபஸ்ட்டு பார்த்தாலே துணி, அதாவது நாங்கள் சாரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு துணி ஃபஸ்ட்டு பப்ளின் துணிலாம் தைச்சிக்கணும். பப்ளின்னு சொல்லலாம், லைனிங்னு சொல்லலாம். இதெல்லாம் முதலாவதாக தைச்சி காட்டணும், அதுவும் வெள்ளை கலராக. அப்போ நாங்கள் இதில் 4 மீட்டர் எடுத்துன்னு வந்தது சாரி ப்ளவுஸ் தைச்சி ஒரு டைஸ்கட் பாவாடையும் தைச்சி காட்டணும். அப்போ நாங்கள் அதுவுக்கு தான் அளவான துணி 4 மீட்டர் எடுத்துன்னு வந்தோம் நாங்கள். இது முதலாவது. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா சிப், அதாவது டைஸ்கட் பாவாடைக்கு 2 தைக்கிறபடியாக டைஸ்கட் பாவாடைக்கு சிப். இது அடுத்த இது பார்த்தீங்கன்னா இதுதான் கட்டிங் பேப்பர். இது இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு இப்போ நார்மலாக வீட்டில் கீற மாதிரி இல்லை, இது அங்கே பார்க்குறதுக்கு அந்த கீறத்துக்கு டீச்சர்ஸ் மாதிரி நிறைய பேர் இருப்பினா இப்போ என்னென்னு சொல்கிறேன் ABCDன்னு அப்படி இருக்குத்தானே 5 இதுவுமே இருக்குது. அப்போ அதில் ஏ எடுக்கிறேன்டா கொஞ்சம் நீட்டாக மற்ற கட்டிங் எல்லாம் வச்சு தான் கீறணும். ஃபஸ்ட்டு நாங்கள் கட்டிங்கில் கீறி காட்டிட்டு தான் அப்புறம் தான் நாங்கள் இந்த இதை பதிவு செய்யலாம். அப்போ ஃபஸ்ட்டு இது கட்டிங் கீறதுக்காண்டி நாங்கள் பேப்பர் வாங்கி கொண்டு வந்தேன். கட்டிங் பேப்பர் இதுக்கு பேர். அப்புறம் அடுத்த வட்டம் இங்கே பார்த்தீங்களா பான் பண்ணி இந்த சவுண்டு ஒரு சந்தோஷம் கட் பண்ணுங்க ஸ்டெப். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஸ்டிப், அதாவது கொலை ஸ்டிப்பு. இது டைஸ்கட் பாவாடைக்கு. இப்போ இது உண்மைக்குமே இந்த விலை 400 ரூபாவா மீட்டர். அப்போ சரியான விலை இல்லைங்க வேணுங்க. இது கொலை ஸ்டிப் எங்களுக்கு கண்டிப்பாக இது தேவை. ஐயோ ரவை என்ன தூக்கி எரிஞ்சு போட்டேன். என் பேப்பம்ட்டு கவனமாக வச்சா தானே எல்லாம் ரெடியாக பார்க்கணும், மற்றது படிக்கணும், எவ்வளோ வேலை இருக்கும். ஐயோ இதையும் அப்படியே வைப்போம். ஐயோ இங்கே இதை விட வைக்காது உருண்டை ஒன்று வேலை. சரி அதுக்கெல்லாம் கட்டும். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா இந்த காபன், அதாவது இப்போ இந்த நாங்கள் இது உங்களோட துணியில் வச்சுட்டு இப்படி மேலால் இதுக்கு மேலால் வந்தால் இது இங்கே வேணுங்க. இதில் காபன் அப்படியே ஒட்டுப்படும். நாங்கள் இப்படி மேலால் வச்சுட்டு துணியை வச்சுட்டு இதை கீறினா அந்த அச்சு அப்படியே பதிவு. நான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இது வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக இந்த பதிவு இருக்கும். அடுத்தது இது பிட்டூள் தேவை கட்டாயம் அடிமட்டம் அடிக்கிறதுக்கு அவைகளுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நூற்கட்டை வாங்கினாங்க வெள்ளை கலருக்கு. அடுத்த போது என்ன வாங்கினாங்க இங்கே இருக்கு. இது தெரியும் உங்களுக்கு குக்ஸ் மைண்ட் ஆர்ட். அப்போ இது என்னத்துக்குண்டா வெள்ளைச்சட்டை. சில டைம் உண்மைக்குமே இப்போ எக்ஸாம்ண்டா எது வரமான்னு தெரியாது. சாரி ப்ளவுஸ் கட்டாயம்னு டீச்சர் சொல்லி விட்டவா. மற்றது ஒண்டோ டைஸ்கட் வரலாம், அப்படி இல்லாட்டி குடவட்டு சட்டை வரலாம், இல்லாட்டி ஏவட்டு சட்டை வரலாம்,
இல்லாட்டி வெள்ளச்சட்டை கவுன் வரலாம். அப்போ எல்லாம் பெறமாட்டபடியா எல்லாத்தையும் பழக்கினவா தானே. அப்போ எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க சொல்லுவா டீச்சர். அப்போ சரி என்னது அவர்கள் எல்லாமா தானே என்ன எடுத்தான். அப்போ நாங்கள் இதையே மட்டும் எல்லாத்துக்கும் வீட்டை மைய வாங்கி கொண்டு வந்தேன். சரி, அடுத்தது பார்த்தீங்களா இது மெயின், இதான் முக்கியமாக தேவையானவா குண்டூஸ். இங்கே வேறு பார்த்தாலும் தெரியுதா குண்டூஸ் கலர் கலர் இது இப்போ என்னன்னு சொல்கிறாங்க துணி. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பழகிக்கேமா அப்படிதான். இப்போ ஃபைனல் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் பார்ப்பினியோம். இது என்னண்டா நாங்கள் துணியில் குத்திட்டு தான் பட்டோணுமா. அப்போ தான் அரங்காமல் இருக்கும், நீட்டாகவும் வரமாண்டு அதுக்காண்டி. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈக்கிகள். இது தேவையில்லை. இது நாளைக்கு நான் கோயிலுக்கு போகிறபடியா இது வாங்கிக்கணும் வந்தேன். இதோட வந்துருக்கு. அடுத்தது இது சோக். இது கவுன் வெள்ள துணி சோக்கு. இதுல சின்ன இருக்கு. இது இல்லை பாவிக்கும். இது அப்படி மாதிரி 20-40 சட்டை தைக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நூல் அவுக்குறது கட்டாயம் தைக்கிறாங்கன்ற நூல் அவுக்குறா இருக்கு. மெனத்தில் டைம் போல அது ஆமாம் பார்த்துக்கணுங்க. ஸோ அது மென்னமையாக்கட்டேன்னா கூட இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வீலை, அதாவது அந்த காபனுக்கு மேலால் இப்படியே வச்சுட்டு விடுறது வீலை. அடுத்தது பென்சில். அடுத்தது பார்த்தீங்கன்னா அலி ரப்பர். அப்போ திட்டுறதுக்கு அடுத்தது ஒன்றுமே இல்லை. இது என்ன பேக் இது ஒரு கொய்யா காற்ற விட்ட போய் அஞ்சு வந்தாங்க வேறைக்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சிருப்பீங்களா என்னடா வெள்ளன ஒரு வீடியோ இப்போ ஒரு உடுப்பாண்டு உண்மைக்குமே சசியா நேற்று கிளாஸுக்கு போயிட்டா படுக்கலாம் போயிட்டு அப்படின்ட்டு சசியா வந்து ஒன்னொரு ஏரியா அடுப்ப மாட்டே இருந்தாங்க. அதே மாதிரி நான் தினம் முடியிட்டு அவசரமாக எடுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் திங்ஸ் நான் வாங்கினான். அதாவது இந்த தினம் எங்களோட டீச்சர் கால் பண்ணியிருந்தா காலையில் எடுத்து சொன்னாங்க, இப்படி உங்களுக்கு தையல் எல்லாம் இது முடிஞ்ச கையோடையே உங்களுக்கு ஆரி ஒர்க் பழக்க போறோம்ண்டு. தையல் எக்ஸாம் அப்படி இருந்தது, அது நல்லா இருந்துச்சு. அது என்ன சொல்லல, அதெல்லாம் சும்மா சொன்னானே. என்ன நடக்கல தானே, இதான் நடக்க மேபி எனக்கு நான் நோவு எல்லாம் முடிஞ்சு என்ன சந்தோஷப்பட்டே இதெல்லாம் வாங்கினேன். நான் அடுத்த இது வளர்ந்து அப்போ அதே மாதிரி நாங்கள் ஆரி ஒர்க்குக்கு தேவையான திங்ஸும் கொஞ்சம் வாங்கிக்கணும் வந்து நாங்கள். அதெல்லாம் புறாது பாப்போம் பாப்போம். இந்த நீங்க சொல்லக்கூடாது, அப்படியே நம்மள செய்ய உண்மைக்குமே வாங்க போனோம் பேக். அதாவது சசியாக நாங்க வாங்கிக்கணும் வந்த பேக். பட் எனக்கு காட்டே இல்லை. 4 சிப் இருக்கும். இங்க பாருங்க, இதுலயும் உண்டு, இதுலயும் உண்டு, இதுலயும் உண்டு, இதுலயும் உண்டு. ஆனா உண்மைக்குமே 2 பக்கம் இங்க இப்படி உண்மைக்குமே இந்த விலை லாபம் 2000 ரூபா தான் சொல்லிச்சு. சொல்ல மாட்டோம், அதெல்லாம் நீங்க வீடியோல பாருங்க. சரி, உண்மைக்குமே நல்ல மலிவும் நல்ல லாபமா நிறைய சிப், அதோட நிறைய பேக் பெரிய பேக் தேவைதானே கண்டிப்பா. 6ஆம் ஆண்டுக்கு இல்ல. அப்ப உங்களோட படிப்பு என்ன நீங்க போகுது? நீங்க படிக்க போற இல்லையா? லீவா? சரி, அப்ப இந்தாங்க உங்களோட பேக். அடுத்த இடம் பாத்தீங்கன்னா இது, அதாவது இது நான் பேக்கிங் பண்ணிட்டு வந்திருக்கீங்க இதுக்குள்ள நீங்க. சரி, அப்ப அடுத்தது நான் இதுவும் வாங்கிக்கொண்டு தான் வந்தேன். நான் நீங்க அங்கேயே பேக்கிங் பண்ணிட்டு. வாவ், கருத்து துணி. ஆனா உண்மைக்குமே கருத்த கலர்ல பெட்ஷீட் ஒண்ணு எடுத்தாங்க. இது பஞ்சு குளிர்காலம் கம்பளி வச்சிருந்தேன். ஐயோ உண்மைக்குமே அப்ப இது கொண்டு வாங்கினாங்க சரியா. ஆனா துவைக்கிறேன் நான். சரியா, அதோட இது நல்ல பஞ்சு வச்சுட்டு. ஆனா விலை உண்மைக்குமே 2000 இல்ல. விலை கேட்ட மாதிரி இது குளிர்காலத்துலயா செல்ல இருக்கும். இனி மழை காலம் துவங்கத்தானே போகுது. 8ஆம் மாசம் காலம் 9 10 தானே. அப்போ ஒரு ஏரியா நாங்கள் குளிர் பெட்ஷீட்டு மொண்டு எடுத்துக்கொண்டு வந்தேனா பார்த்தா அதுவும் நல்லா இருக்கு. அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க்கு கொஞ்சம் தேவையான திங்ஸ் வாங்கினாங்க. அது என்னன்னு 2 பேர் தெரியாது. அவர் போன்ல ஆனுங்க டீச்சர்ஸ் போட்டு வரக்கூடாது சொல்லுங்க, அவையில எடுத்து தருவீங்கன்னு. நீங்க பார்க்க கூடாது, நானே எடுத்து தருவேன். நீங்க பாருங்க,
இது உண்மைக்குமே கத்திரிக்கோல். இது நீங்க வச்சிருந்தீங்களா கருப்பு அது எங்க போச்சு அதுவும் கிடக்கு. இது கொஞ்சம் அவ கொண்டு வச்சிருந்தா பாருங்க ரெண்டாம் போடுறாங்க. இங்க மஞ்சள் கத்திரிக்கோல். ஆனா அதுல பச்சை போட்டிருக்கு இதுல மஞ்சள் இருக்கு என்னண்டு கடைக்காரன் பட்டுவன். பழத்துல போடுறா பாக்குறேன். இங்க இந்த பட்டியில வாங்கினா அப்ப அதுல என்ன கலர் இருக்கு அதுல பச்சை. ஓகே கத்திரிக்கோல் உண்டு தொடக்கூடாது. அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஒரு கம். அதாவது இதுதான் இது எனக்கு கைக்க வாய மட்டும்லாமா அப்ப நான் நீ கலைக்கிறாக்களுக்கு மட்டும் போனேன். அதே மாதிரி இது வாங்கினாங்க இல்ல இதெல்லாம் ஆரி ஒர்க். அதே மாதிரி தான் சில்க் நூல்ன்றது. அதாவது ஆரி ஒர்க்குக்கு டிசைன் போடுறதுக்கு சில்க் நூல்ஸ் 2 வாங்கினாங்க. நூல் கட்டு குழப்பி போட்டேன். ஐஸ் எனக்கு நான் செந்த மாமா வந்து அடிக்க போறேன். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குந்துவாள் இப்படி நிறைய எல்லாமே பேக் தந்தவன் ஒன்றெல்லாம் எடுக்கல. இதை எடுத்தா இப்ப குழம்பி போடுவான். ஒன்று எடுத்து காட்ட மாட்டான். இங்க வேற இது வெளியே பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கு சொல்லல அழகா உண்மைக்குமே ஒரு தையல் மேக்கப் எல்லாம் பல இவ்வளவு சில வருமானு சத்தியமா இதை பாக்கிட கலச்சியே போயிடும். அதுல ஒரு சிலவும் தெரியல. இதெல்லாம் இவ்வளவு பேக்கிங்கோட வாங்கினாங்க. இது பாத்தீங்கன்னா பென்சில் சோக் இதுவும் வாங்கினாங்க. அடுத்த இது ஊசி அச்சு திறக்க இது குத்துற ஊசி வேணும். ஊசி குத்தாது. சரி கண்ணு குத்தினா கண்ணாதான் வேணும். அதே மாதிரி இது எல்லாத்தின பேரும் சில்க்கு நூல் கொண்டு கொண்டு அதே மாதிரி இது ஒரு செயின் டிசைனுக்கு இல்ல பாத்தீங்களா இது எடுப்பு சங்கிலி இல்ல. இது வாங்கினாங்க அதே மாதிரி இதுவும் ஒரு குண்டு வாங்கினாங்க. வில்லையும் பாத்தீங்கன்னா நீங்க களைச்சு போடுவீங்க. பாருங்க வில்லையும் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கிற விடுங்க. நீங்க பாங்க இங்க பாருங்க அப்படியே 3 வில். அந்த ஒரு வில் மொத்த வில் 1270 மற்றது 770 இதுண்ட வித 140. உண்மைக்குமே இவ்வளவு வாங்கினாங்க. மொத்தமா 2200 ரூபா கிட்ட முடிஞ்சது. இன்னும் 2 சாமான் வாங்க கிடக்கு. அப்படியே சிலவெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. அதெல்லாம் சிலவெல்லாம் வைப்போம். ஒரு மாச சம்பளத்தை நீங்க ஒரே நாள்ல முடிச்ச. உண்மைக்குமே நாங்க எதிர்பார்க்கிறது தெரியுமா இவ்வளவு திங்ஸ் இருக்கணுமோ கொஞ்சம் குத்தி போடும். சரி நீங்க எடுத்து சிக்கன் குத்துங்க. எல்லாத்தையும் வைப்போம். ஓகே எல்லாத்தையுமே பந்துலஞ்சேன்னா திருப்பி ஜாழ்ப்பாணம் தான் போகணும். அது உண்மைக்குமே இது போன இடமும் அப்படித்தானே. ஏன்னாண்டா ஜாழ்ப்பாணத்துல போய்தான் உண்மைக்குமே எல்லாம் வாங்கி கொண்டு வந்து நாங்கள் சரியான விலை வேண்டாம். நீங்க ஒன்று சொல்ல அந்த பேக்கு கணக்கு உடுப்பு இல்லை. இப்போ நாங்கள் கொழும்பு போகிறோம் உடுப்பு இல்லை வைக்கல உடுப்பு வச்சுக்கொண்டு இப்படி கொழுவி சசியாக மேலே இப்படி கொழுவி போடும் எல்லாமே என்ன சசியா. ஆனால் உண்மைக்குமே இதோட நார்மலான பதிவு தான். அதோட என்ன திங்ஸ் வாங்கி கொண்டு வந்து கொஞ்சம் களைச்சு போயிட்டேன். அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்வோமே சசியா. நீங்கள் எதாவது சொல்ல போறீங்களா? என்ன சொல்ல போறீங்க உறவுகளுக்கு நல்லா இருக்கிறோம் சசியா என்ன சொல்ல போறாங்க சொல்லுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் என்ன விஷயம் பண்ணாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வேற என்ன அந்த பேப்பேட்டோட தட்டாங்கள டிங்கன கொட்டுங்க. மார்னிங் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ வீடியோ உடனே வரும். இப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு இன்னும் புதிய வீடியோ நாளை சந்திப்போம்.